அவனுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? கடவுளே, என் வயிற்றுல போய் அவன் பிறந்துட்டானே, அதான் நினச்சுன்னா எனக்கு கவலையாக இருக்குது. என் வீட்டுக்காரர் இப்படி அடைச்சி வச்சிருக்கானே, நான் என்னத்தான் சொல்லுவேன்? என்ன பாட்டி ஆச்சியே இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க பாட்டி, அழாதீங்க. நான் என்னன்னு சொல்லுவேன், இல்லை ஏதுன்னு சொல்லுவேன், என்னால் முடியவே இல்லை. விடுங்க பாட்டி, அழாதீங்க. எப்படி வந்தீங்க ஜோதி, சுவாதி? வாங்க சாப்பிட்லாம். ஏம்மா பாட்டி அழுகுறாங்க? என்னாச்சுமா உங்களுக்கு? பாட்டிகிட்ட கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீயாவது சொல்லுமா. சரி, எதில் வந்தீங்க? பஸ்ஸில் வந்தீங்களா? ஆமாம்மா, பஸ்ஸில் தான் வந்தோம். விஷயத்த சொல்லுமா, என்ன ஏதுன்னு. பாட்டி அழுகிறத பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நீ இழுத்துக்கிட்டே இருக்காதம்மா. இப்போ மாணிக்கம் பெரியப்பா வந்தார். வந்து சொத்தில் பங்கு வேணும்ன்ட்டு தாத்தாட பிரச்சனை பண்ணார். அப்புறம் பாட்டியும் வேண்டாம் தம்பி, சண்டை போடாத அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் அவர் கேட்கல. அப்புறம் தாத்தாவை அடிச்சிட்டாரு. அதனால தான் பாட்டி அழுதுட்டு இருக்காங்க. என்னது, தாத்தாவை அடிச்சாரா அவர்? எப்படி எங்கள் தாத்தாவை அடிக்கலாம்? எப்படி அவருக்கு உரிமை இருக்குது? ஆமாண்டி, அதான் எனக்கே மனசே கேட்கல. தாத்தாவை பார்த்தாலே பாவமாக இருக்குது. அவரே போய் தூங்கிட்டாரு, வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு. எப்படி பாட்டி, தாத்தாவை அடிக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்தியாப்போ? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு உங்கள் பெரியப்பங்கிட்ட, அவன் சொன்னதே கேட்கவே மாட்டேங்கிறான். அப்புறம் உங்கள் அப்பா வந்தான். அப்பா வந்ததுக்கப்புறம் தான் அவன் சண்டை போட்டு அனுப்பி விட்டான். விடு பாட்டி, நான் என்ன ஏதுன்னு நானே இப்போ கேட்டு வரேன். நான் கதிரோட பொண்ணாச்சுல, நான் யாருன்னு அவனுக்கு தெரியணும்ல. எங்கள் தாத்தா போய் அவர் அடிக்கலாமா? ஏண்டி விடுடி, இது வேற நீ வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதோட முடிஞ்சிருச்சு, விடுங்க. இதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்க. எங்கள் தாத்தாவை அடித்த மனுஷனை நான் எப்படி சும்மா விடுவோம்? போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம்? சொத்துல பிரச்சனை வைக்கலாங்கன்ட்டு அவங்க அப்பாவே அடித்தாங்கன்னு லாக்கப்பில் உள்ளார வச்சுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அடி வாங்குவார்ல 10 நாளைக்கு. அப்போ தான் அவருக்கு தெரியும். ஆமாம் பாட்டி, நானும் அக்காவும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்போ தான் அந்த ஆள் சரிப்பட்டு வருவார். எங்கள் தாத்தாவை அடிக்க என்ன தைரியம் வேணும் அவருக்கு? இருங்க வரட்டும், அப்பா வந்தோடனே நாங்கள் 3 பேருமே சேர்ந்து போகிறோம். பாட்டியே வேணாங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு 2 பேரும் இப்படி குதிக்கிறீங்க? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், வந்தா உங்களே 2 அடி அடிப்பாராமா. ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போய் படுங்க போங்க. அப்புறம் ஏதாவது படிக்கிற வேலை இருந்தால் படிங்க. இந்த காலேஜ் படிக்கிற வேலை பிள்ளைங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போதுங்களா? அப்புறம் உங்களை யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது? மாப்பிள்ளை யாரும் வரமாட்டாமா, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்னம்மா பேசிகிட்டு இருக்க நீ அந்த காலத்து மனுஷி, இப்படி தான் யோசிப்பேன். நாங்களாம் இந்த காலத்து ஆளுங்க, ரத்தம் எங்களுக்கு சூடாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் இப்படி யோசிக்கிறோம். பாரு, அதனால நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமாம்மா, ஜோதி சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் சும்மாவே விட மாட்டோம். இப்போ நீங்கள் 2 பேரும் அடி வாங்கி தான் எங்கிட்ட நீ அழுவ போகிறீங்க. இப்போ நான் உங்கள் அப்பா கடையிலேருந்து ஃபோன் பண்ணேன்னு வச்சுக்கோ. அவர் கடையிலேருந்து வந்து உங்களை மிரட்டினாருன்னா அவ்வளோதான், ஒடுங்கி உட்காந்துருவீங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வேணாம், பெருசுப்படுத்தாதீங்க, விட்டுருங்க. என்ன பாட்டி, அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கு, நீ அமைதியாகவே இருக்க, எதுவுமே பேச மாட்டேங்கிற? இருடி, அம்மா உங்கள் நல்லதுக்கு தான் எடுத்து சொல்கிறா. அவள் சொல்கிறதையும் கேளுங்க. நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க, படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் வேணாம், பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம், இதில் நீங்கள் தலையிடாதீங்க. என்னமோ பண்ணு பாட்டி, நீயே நாங்கள் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற. நாங்கள் என்ன சொன்னாலும் எடுத்துக்கவும் மாட்டேங்கிற. அதுக்கப்புறம் அழுவு, என்னமோ பண்ணு. அதுக்கப்புறம் பின்னாடி எங்கிட்ட வந்து சொல்லுவே இல்லை, அப்புறம் இருக்கும் உனக்கு. ஏண்டி, பாட்டியே ரொம்ப நொந்து கிடக்குறாங்க, அவங்கள்ட்ட போய் ஏண்டி இப்படி எரிஞ்சு விழுவுறீங்க? அப்புறம் நாங்கள் பேசுகிறத கேட்காம எங்களுக்கு மாறா பேசுனீங்கன்னா நாங்கள் இப்படி தான் பேசுவோம். பாட்டி, நீ கவலைப்படாத பாட்டி, அழுகே நிப்பாட்டு சரியா? தாத்தாக்கு எல்லாமே சரியாயிரும். நான் மாணிக்கம் பெரியப்பாவை நான் பார்த்துக்கிறேன். நான் வீட்டுக்கு போய் நேராக போய் நான் பேசிக்கிறேன் அந்த ஆள்கிட்ட, சரியா? அழுகே நிப்பாட்டு, தாத்தாவை அதெல்லாம் சரி பண்ணிடலாம். சரிடி, நீங்கள் உள்ளார போய் சாப்பிடுங்க போங்க. வந்து ரொம்ப நேரம் ஆகுது, பசிக்கும்ல உங்களுக்கும். அப்புறம் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி பிள்ளைங்க வந்துருச்சா, சாப்பிட்டுச்சா, என்ன எதுன்னு கேட்டு சாப்பிட்லன்னா எங்களை தான் திட்டுவான். சீக்கிரம் போங்க, போய் சாப்பிட்டுட்டு போய் படிங்க போங்க. சரி பாட்டி, இப்போ உன் பேச்சை மதித்து சரின்னு போகிறோம். திருப்பி அவர் வந்து வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணி யாராவது கை மேலே வச்சார்னா அப்புறம் அவ்வளோதான், கொலை கேஸாயிரும், பார்த்துக்கோங்க. ஆமா பாட்டி, நானும் அப்படி தான். எங்கள் தாத்தாவை அடிச்சார்னு சொல்லவுமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. திருப்பி இதே மாதிரி நடந்துச்சு அவ்வளோதான், ஒன்று கண்டா அவருக்கு நாங்கள் திருப்பி விட்டுருவோம், பார்த்துக்கோங்க. முன்னாடி பேசுங்க 2 பேரும். பொம்பளை பிள்ளையா, அடக்க உடக்கமாக இருங்க. ஆமாம், பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அவ்வளோதான். ஏய் சுவாதி, இவளை பார்த்து நீயே கற்றுக்காத. நீ ஒழுங்காக இருந்த, இவளை மாதிரியே நீயும் மாறிட்ட, சரியா? ஒழுங்காக பேசுங்க, நல்லா பழக்க வளர்த்து கற்றுக்கோங்க. இப்போ எதுக்குமா என்னை அடித்த? பாட்டிக்காக தானே நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். பாரு, அப்பா வட்டும் உனக்கு இருக்குது, அப்பாட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வைக்கிறேன் இரு. ஜோதி அழாதடி, வாடி நம்ம உள்ளார போவோம். அவங்க பெரியவங்க, அவங்களா பேசி முடிவு பண்ணிக்கிட்டோம், நம்ம இதை தலையிட வேணாம், விடு சரியா? வா உள்ளார போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டு படிப்போம், வா. சரிக்கா. அண்ணி நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன்டி. என்னடி திடீர்னு வந்திருக்க, என்ன விஷயம்டி? ஆமாண்ணி, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். சரி அண்ணி, ஏன் சோர்ந்த மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு அண்ணி? ஏண்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? விஷயம் தெரியாத மாதிரி நடிக்கிற. என்ன விஷயம் அண்ணி? எதுவுமே எனக்கு தெரியாத நீ. ஏன் உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலையா உனக்கு? ஓ, நம்ம அம்மா வீட்டில் சொத்து பிரச்சனை நடந்துச்சுல, அதை தான் அண்ணி சொல்ல வராங்க. நம்ம தான் ஆல்ரெடி ஒரு ஆள் வச்சுருக்கோம்ல, நம்மள்கிட்ட சொல்லிடுச்சுல எல்லா விஷயமும், அதை தான் கேட்க நினைக்கிறாங்க. சரி, இப்போ என்னன்னு கேட்போம். தெரியும் நீ. அப்புறம் ஏன்டி தெரிஞ்சுக்கிட்டே தெரிலங்கிற? சும்மா உங்கள்கிட்ட விளையாண்டு பார்த்தேன் நீ. உட்காரடி.
உங்கள் அண்ணே சொத்தை பிரித்து கொடுங்கன்ட்டு உங்கள் அப்பாட்ட போய் கேட்டிருக்காரு. அதுக்கு உங்கள் அப்பா அதெல்லாம் முடியாதுடா, இப்போதைக்கெல்லாம் அதெல்லாம் பிரிக்க மாட்டோன்ட்டு சண்டை போட்டிருக்காருடி. அதுவும் பரவாயில்ல, உங்கள் சின்ன அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு அவரை சண்டை போட்டு அடிக்க வந்து வெளியே துரத்தி விட்டுருக்காருடி. அச்சச்சோ அண்ணி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? அண்ணனே வெளியே துரத்திட பார்த்தாங்களா? ஏய் நிறுத்து அமலா, தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் தெரியாத மாதிரி கேட்காத, உனக்கு பற்றி நல்லா தெரியும். இல்லை நீ, வீட்டில் சொத்து பிரச்சனை நடக்குன்னா தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியாத நீ. எங்கள் அண்ணனே போயிட்டு அவங்க துரத்தி விட்டாங்களா? எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குது. ஏனி உங்களுக்கு எப்படி இருக்கும் பாரடி. அதான் அந்த கூத்தக்கேளு, உங்கள் அப்பா நல்லா இருக்கும் போதே இதெல்லாம் யாருக்கும் எழுதி வச்சா வேலையே முடிஞ்சிருச்சு. அப்புறம் உங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னா யாரையும் இந்த பெங்கை பிரிச்சுக்கிறது? அதுக்கப்புறம் சண்டை தானே வரும், சொல்லு பார்ப்போம். ஆமாம் நீ, அப்பா நல்லா இருக்கும் போதே பிரித்து கொடுத்தாதான் இது எல்லாமே சுமூகமாக நல்லா இருக்கும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை தான் ஆகும். ஆமாம், பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, எனக்கும் எழுதி வைக்கணும்ல எங்கள் அப்பா. இப்போ நான் எங்கே போவேனாக்கும்? இல்லை நீ, பொண்ணுங்களுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல, அப்பா எழுதி வைக்கணும்ல, அதை தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏண்டி, உங்கள் அப்பா தான் நீ நல்லா இருக்கும் போதே எல்லாமே உனக்கு பண்ணாரே. உன் வீடு கட்டும் போது அதுக்கெல்லாம் பணம் கொடுத்தாரு, உங்கள் வீட்டுக்கார கடை வைக்கணும் போது பணம் கொடுத்தாரு, உன் பிள்ளை வயசுக்கு வந்த போது செஞ்சார் எல்லாமே. உன் பையன் காலேஜ் போகும்போது ஃபீஸ் கட்டணும்னு சொல்லும் போது எல்லாமே செஞ்சார். எங்களுக்கு தான் ஒன்றுமே செய்யலை, தனியாக அனுப்பி விட்டாரு. நாங்கள் இப்போ தனியாக வந்துட்டோம், எங்களுக்கு ஒன்று கூட செய்யலையே. என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்யலை, எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவுமே செய்யலை. எல்லாமே இந்த நகை போட்டு கூட நான் எங்கள் வீட்டுக்காராக சம்பாதிச்சு வாங்கினதுடி. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கே தெரியும். நீங்கள் தான் கல்யாணம் ஆகி 10 நாள்லேயே என் கல்யாணம் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டீங்களே. இப்போ ஒன்றுமே செய்யலைன்னா நாங்கள் என்ன சொல்கிறது? சரி அதை விடுங்க. எங்கள் அப்பா நீங்கள் தனியாக போகும்போதே இருடா காசு தரேன்டா அப்படின்னு சொல்லிச்சு. நீங்கள் தான் வீராப்பா, எதுவுமே எங்களுக்கு வேணாம், நாங்கள் சம்பாதிச்சு நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொல்லாப்பு பேசுகிறீங்க. எப்பா, இந்த உலகமே ஒரு உருட்டு கதை தான்ப்பா. பாருடி, உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்குன்னு இதை தனியாக எழுதி கொடுத்தாதானே நாங்களும் சந்தோஷமாக வாழ்வோம். நீயாவது உங்கள் அப்பாவுக்கு போய் எடுத்து சொல்லு, சரியா? இல்லைன்னா நான் உங்கள் அப்பாட்ட கேட்டு இல்லைன்னு சொன்னான்னு வச்சுக்கோ, போலீஸ் ஸ்டேஷன் தான் நேராக போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்துருவேன். அப்புறம் உங்கள் அப்பா லாக்கப்பில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னு இப்படிலாம் சொல்கிறீங்க எங்கள் அப்பா பார்த்து? அதெல்லாம் எங்கள் அப்பா நல்லதாக முடிவு பண்ணி வரணும் உங்களுக்கு. ஆமாம் போடி, உங்கள் அப்பா நல்லா பண்ணார். எல்லாம் உங்கள் சின்ன அன்னைக்கு தான் சேர்த்து வச்சுட்டு இருக்காரு. உங்கள் சின்ன அண்ணே மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா தானே இருந்தார். அப்போ உங்கள் சின்ன அன்னைக்கு தானே எல்லாமே சேர்த்து கொடுத்தாரு, நகை நட்டு எல்லாம் எங்களுக்கு இங்கே செஞ்சு கொடுத்தாரு. அதுவும் அது பெற்று வச்சுருக்கிறதெல்லாம் 2 பொம்பளை பிள்ளை 1 பையன், நாங்கள் 2 பையன். எங்களுக்கு என்ன சீர்வரிசை இருக்குது? எல்லாமே அவன் வீட்டிலேருந்து கொண்டு வரதான் இருக்குது. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம தான் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதனாலவே உங்கள் அப்பா இப்போ எல்லாமே சேர்த்து வச்சாரு பேத்திங்களுக்கு.